ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழு மீன் எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் அவ்வளோ சூப்பராக பொரிக்கலாம். இதுக்காக நான் இந்த மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே பாருங்கள், அந்த வயிற்று பகுதியில் இருக்க குடல் எல்லாமே எடுத்துட்டேன். அந்த தலை பகுதியிலையும் அந்த நெட்டியை மட்டும் பிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம முழுசாக பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 சைஸில் மீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, 2 மீன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எல்லாமே அதே போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை நம்ம கத்தியால் 2-3 இடத்துல நல்லா கீறி விட்டுறலாம். இந்த மீன் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஆனால் இது நம்ம எப்போவுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பொரிக்கிறத விட இந்த மாதிரி முழுசாக பொரித்தோன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போது ஒரு டைம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டாக்கி பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே போல் நான் எல்லா மீனையுமே இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சு விட போகிறேன். இதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா மீன் எண்ணெயில் சேர்க்கும்போது சுத்தமாக மசாலா உருளவே செய்யாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பொருட்கள் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா மீனையுமே கீறி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மீன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துடலாம். இதில் நமக்கு தேவையான மசாலாக்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பாருங்கள், அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் நிறைய மசாலாக்கள் சேர்ந்து வரும், வத்தலுமே வரும். ஆனால் நம்ம கொஞ்சமாக இருக்கும், அதனால் தனியாக கொஞ்சம் காரத்துக்காகவும் கொஞ்சமாக வத்தல் தூள் நான் சேர்த்துருக்கேன். இனி 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட போகிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா உப்பு நம்ம குறைவா சேர்த்தாலே போதும். கடல் மீனில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடால 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த மசாலாக்கள்லாம் சேரும்போது நம்ம பொரித்து எடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இதில் இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடால பிழிஞ்சு விட்டு விடலாம். இந்த புளிப்பு டேஸ்ட்டும் இந்த மசாலாக்களில் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஒரு பழத்தையும் நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மசாலாக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம மீனில் மேலாட்டில் தடவி தான் வைக்க போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு அது கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை எடுத்து நம்ம மீன் கீறி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மீன்களில் அந்த கீறி விட்டுருக்க இடங்கள், அதுக்கப்புறமா அந்த வயிறு பகுதி, இது எல்லா இடத்துலையுமே நம்ம நல்லா படிய மாதிரி ராவி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக நம்ம தடவி அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா படாத அளவுக்கு கொஞ்சம் விரிஞ்ச பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மீன் எல்லாமே தடவி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் அந்த மீனில் அந்த மசாலாக்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறி வரும். அப்படி இல்லைனா அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த மீன் ஊறி வந்ததுன்னா அதுக்கப்புறமா பொரித்து எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாக்கள் கொஞ்சம் கூட உருளாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கத்துலேயுமே இந்த மீனில் நல்லா மசாலாக்கள் படுற மாதிரி ராவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ராவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு வச்சாச்சு. இதே போல் எல்லா மீனையுமே ராவி எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா அப்படி நம்ம வச்சிடலாம். இதை நான் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சம் ஈரமாக தெரியுது இந்த மசாலாக்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மசாலா நல்லா சேர்ந்து வந்துட்டு. இப்போ நான் தோசை தவாவில் தான் இந்த மீனை பொரித்து எடுக்க போகிறேன். தோசை தவாவில் பொரிக்கும் போது நமக்கு நிறைய ஆயில் ஆகாது, குறைவான எண்ணெய் இருந்தாலே பொரித்து எடுத்துடலாம். அதனால நான் தோசை தவாவில் தான் பொரிக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு தவா எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கனாலும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால
கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுக்கணும். அந்த டைமில் வந்து நமக்கு எண்ணெயும் அதிகமாகும். நான் வந்து ஒரு 50 ml அளவுக்கு இந்த தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மொத்தம் 4 மீன் வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன். அதை 2 2ஆக பொரித்து எடுத்துக்கிட போகிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு மீனாக இதில் எடுத்து வைக்கணும். முதல்ல வந்து 2 பெரிய சைஸ் மீன் இருந்தது பாருங்கள், அதை நான் வச்சுக்கிட போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு தீ வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க. அது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் மசாலாக்கள் வந்து கரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 நிமிஷம் ஒரு பக்கத்தில் வெந்தாலே போதும். தீ வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சிடலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மீனை வந்து திருப்பி போட்டு வேக வைக்கலாம். ஒருவேளை மீன் வந்து உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நான் வந்து வெடிக்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன். இப்போ ஒரு பக்கத்துக்கு நல்லா வெந்துச்சு. இனி அடுத்த பக்கத்தில் நான் மாற்றி போட்டு இதை வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மசாலாவில் அந்த எண்ணெயில் வந்து எதுவுமே சேரையில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவமாக மசாலாக்கள் நம்ம ரெடி பண்ணி இதை வந்து பொரித்து எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். மசாலாக்கள் கொஞ்சம் கூட எண்ணெயில் சேரவே செய்யாது. ஒருவேளை மசாலாக்கள் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய் எல்லாமே மறுபடியும் மாற்றிட்டு தான் பொரிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து தீயவே செய்யாது. இப்போது மீன் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டு ஒரு 8 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து ரெண்டாவது நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை வந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய மீனையும் ஒன்று ஒன்றா இதில் வச்சு பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பொரிக்கும்போது குறைவான எண்ணெயிலேயே அதிகமான மீன்கள் வந்து பொரிச்சிடலாம். அந்த எண்ணெயும் வந்து மசாலாக்களில் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் மீன் வாங்கினா ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாக்களோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.